எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்ரீலக்ஷ்மி. கிவ் இட் அ தாட் என்ற சேனல் மூலயமா என் மனதில் தோன்றும் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு வர்றது என்னுடைய வழக்கம். அந்த வகையில் இந்த வாரம் லெட் கோ ஆஃப் ஃபியூ எமோஷன்ஸ் அப்படின்ற தலைப்பில் ஒரு சில வார்த்தைகள். பொதுவாக நம்மளை யாராவது காயப்படுத்த முனைந்தாலோ இல்லை ஏதாவது சொல்லிட்டாலோ நம்மளால் பொறுக்க முடியாது. உடனே அதுக்கு ஒரு பதிலடி கொடுத்துடணும் அப்படின்னு நம்ம முனைவோம். அப்படி இல்லைனாலும் கொஞ்சம் பொறுத்திருந்து மனசில் தேக்கி வச்சுருந்தாவது அதுக்கு நம்மளா ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம மனசை திருப்திப்படுத்திப்போம். இது அல்லாது நம்மளை யாராவது வீழ்த்தணும், அந்த ஒரு அவமானப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது, ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி அந்த ஒரு விஷயந்தான் நம்மளை ஊக்குவித்து ஒரு மேலும் நம்ம வளர்வதற்கான ஒரு பெரிய காரணமாக அது எப்போவுமே இருக்கும். அப்படி இருக்கும் சமயங்களில் அது புரிந்த பட்சத்தில் எதற்காக இந்த மாதிரி கோவப்படுறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். ஏன்னா நம்ம கோவப்படுற ஒவ்வொரு விஷயமும் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்கான ஒரு விரிசலை ஏற்படுத்தி கொண்டே தான் இருக்குது. அந்த கீறலின் ரணம் மனசில் என்றைக்குமே எங்கேயோ ஒரு இடத்துல தழும்பாக இருக்க போகுது. அப்படின்ற பட்சத்தில் இது நம்மளுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்சைட் பிறந்துருச்சு அப்படின்னா, அவங்க சொன்னதால தான் நம்மளால் நம்மளை மாற்றிக்க முடியுது அப்படின்ற ஒரு இன்சைட் நம்மளுக்கு கிடைச்சிதுன்னா, கண்டிப்பாக நம்ம வளர்ச்சியை நோக்கி புறப்படுவோமே தவிர ஸ்டாக்னேட் ஆகி மறுபடியும் அதற்கான ரிவர்ட்டிங் ப்ராசஸை நம்ம பண்ணணும்னு தயாராக மாட்டோம். இப்போது ஒரு சின்ன உதாரணத்துலேருந்து ஆரம்பித்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் இது பொருந்தும். ஒரு மினி எக்ஸாம்பிளாக இப்போ நம்ம ஒரு எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, பல வீடுகளில் ஒரு யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. பக்கத்து வீட்டில் கொஞ்சம் டிவி வால்யூம் அதிகமாக இருக்குன்னா உடனே நம்மளுக்கு பயங்கரமாக போய் எப்படியாவது அவங்கள நான் படிச்சிட்ருக்கேன், உங்கள் டிவி வால்யூமை கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லணும்னு நம்மளுக்கு ரொம்ப நம்ம துடிச்சிட்டு இருப்போம். அதை சில சமயங்களில் செய்யவும் செஞ்சிரும். செஞ்சுட்டு வந்த பிறகு இப்போது படிச்செல்லாம் முடிச்சாச்சு, நம்ம டிவி ஆன் பண்ணணுன்றப்போ எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஒரு கில்ட் ஃபீலிங் வரும். அவங்கள சொல்லிட்டோமே, சொல்லிவிட்டு இப்போ நம்ம எப்படி டிவி பார்க்குறது அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த மாதிரி மறுபடியும் அவர்களை சந்திக்கும் பொழுது ஏற்படக்கூடிய கசப்புத்தன்மை என்னவாக இருக்கும் என்பதை அறிவோமாயின் நம்ம நிறைய சின்ன 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 விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்கலாம். இது எல்லாமே எப்போதும் நான் சொல்கிற மாதிரி எத்திக்கலான விஷயங்களை பொறுத்தவரை மட்டும். பொதுவாக இப்போது நம்மளை ஒருத்தவங்க அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னா அது ஒரு தாழ்த்தக்கூடிய ஒரு கமெண்ட் நம்ம மேலே இருக்குது அப்படின்னா அதற்கான சொல்யூஷன் நம்மக்கிட்ட என்னவா இருக்கும் அப்படின்னா, என்ன நீ இப்படி சொல்லிட்டியா, நான் யாருன்னு உனக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன்ற பாயிண்ட். அதாவது நம்மளுடைய க்ரோத்தை அவர்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கும் வண்ணமாக தான் நம்ம அந்த கண்ணோட்டத்தோடு தான் அதை அணுகுவோம். அது எப்படி அணுகினாலும் அதோட ரிசல்ட் சக்ஸஸாக இருக்குமே ஆயின், அதனுடைய ரூட் கண்டிப்பாக நம்மளுக்கானதாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதுக்கு நம்ம அவங்கள தேங்க் பண்ணிவிட்டு நம்மளுடைய வளர்ச்சியை நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டோமே ஆனால், அது நம்மளுக்கான ஒரிஜினல் சக்ஸஸ்னு நம்ம அதை செலிப்ரேட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளை வீழ்த்தக்கூடியவங்க கிட்ட நம்மளுடைய ஃபஸ்ட்டு தாட் ப்ராசஸ், என்னை வீழ்த்தினதுக்காக திரும்ப நான் உன்கிட்ட உன்கிட்ட நான் அந்த பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்றதா தான் இருக்குமே தவிர, இதில் நான் என்ன கற்றுக்க போகிறேன், ஓஹோ இது நம்மக்கிட்ட இல்லையோ, ஒருவேளை நிஜமாகவே அது நம்மக்கிட்ட இல்லைன்னா அது நம்மளுக்கு தானே லாபம். இன்னொரு பாயிண்டில் நிஜமாகவே நம்மளை வீழ்த்துறதுக்காக சொல்லப்பட்ட கமெண்ட்டாக இருந்தாலும் அப்பொழுதும் அது ஒரு லேர்னிங் ப்ராசஸாக தான் அங்கே இருக்குது. இல்லை நம்மளை வேலிடேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸாக அங்கே இருக்குது. நீ சொல்கிறதெல்லாம் என்கிட்ட இல்லையே, நான் சரியாக தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம வேலிடேட் பண்ணிட்டு போயிடலாம். இது ரெண்டும் அல்லாது நம்ம முயற்சி பண்ணுறது எல்லாமே அம்புகளை பின்னோக்கி எய்வது தான். எப்போவுமே ஒரு டிஸ்ட்ரக்ஷன் நடந்தால் தான், அதாவது பாறை பிளவுபட்டால் தான் வீடு கட்ட முடியும். அதுலேருந்து தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும்.
அதே போல தான் நம்மளை வீழ்த்தக்கூடிய எல்லா முயற்சிகளுமே நம்மளுக்கான ஊக்குவிக்கும் ஒரு ஃபியூவலாக தான் நம்ம அதை எடுத்துக்கணுமே தவிர, அதை மறுபடியும் திரும்ப அந்த அதனுடைய ப்ராசஸை வச்சு இன்னொரு டிஸ்ட்ரக்ஷனை நம்ம க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. அதை நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக மாற்ற முயலுமே ஆயின் நம்மளுக்கும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். வருங்காலத்தில் அதை எப்படி சொல்லக்கூடாதுன்ற லேர்னிங் ப்ராசஸும் நம்மக்கிட்ட இருக்கும். ஆகவே சில எமோஷன்ஸை முடிந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி கொண்டுமே ஆயின் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் இன்னும் மேலும் சிறப்பாகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் நமக்கானதாகவும் மட்டுமே அது சிறப்பாக அமையும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.